வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போ தாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா கமெண்ட் சரியா பார்த்துருவோமா? அதுக்கு தானே வந்திக்கிறா நின்று படி என்னாண்டு. அழகிய தமிழ் மகள் ஜெயின்ஸா, பேசும் பேச்சோ படு மாசா, சிரிக்கும் சிரிப்போ சில்லறை காசா, பார்ப்பதற்கு அழகிய ரோசா, செய்வாளே சுவையான பீசா எல்லோரையும் ஆக்கிடுவாள் லூசா, இருக்க வேண்டிய இடமோ நாசா, முத்துப்பேட்டை ஃபன்னில் அவன் என்ன பாசா, இப்படிக்கு ஜெயின்ஸாவின் விழுதுகள் வசீம் ஆதில். பார்த்துக்க மாமி எப்படி எதுகை மோனையோட எழுதியிருக்கிறாங்க பாருங்க. கேட்டுக்கடா முஸ்தபா, எல்லா கமாண்டும் ஜெயின்ஸாக்கு தாண்டா வருது. எல்லாரையும் மூலமாக வளைச்சி போட்டு வச்சுக்கிறா. என்ன ஏட்டையா, எங்க அந்த அரபு நாட்டு இளவரசி? அரபு நாட்டு இளவரசியா? என்ன நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? போய் அங்கிட்டு போய் பாருங்க, பார்த்தாருங்க. இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் அது. சார் கேட்கறது யாரை தெரியுமா? ஜெயின்ஸாவை. இவர் தான் அரபு நாட்டு இளவரசன். ஜெயின்ஸா வந்து அரபு நாட்டு இளவரசி. ஒரு இளவரசியை அரசு பண்ணி வச்சுக்கிறியா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? அட ஏன் சார் நீங்கள் வேற அந்த மாதிரி நாங்களே ஜாமீன் எடுத்து கொடுத்து போக சொன்னாலும் போக மாட்டேங்குது. என்னான்னு போய் பேசி கூட்டிகிட்டு போங்க சார். ஒரு சினங்கொண்ட சிங்கத்தை செல்லில் அடைச்சி வச்சுட்டு இல்லாத பேச்சு பேசுறீங்களா? செல்லை சிதைச்சிடும் பரவாயில்லையா? அது செல்லையெல்லாம் சிதைக்கல, சோத்து சட்டியை சிதைச்சு பிடிச்சி 150 பேருக்கு ஆக்கிற சோறு 50 பேருக்கு பத்தலை. அரேப்பா இப்போ சொன்னாரே, இது உண்மையா இருக்கும். ஏன் ஜெயின்ஸ் என்னை பார்க்காம சாப்பிடாதடா குட்டி முஸ்தபா. உலகம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா அரபியப்பா? இப்போ கவர்மெண்ட்டே பயப்படுது ஜெயின்ஸாவை உள்ள வச்சுக்கிறதுக்கு. பாருங்க, சோறு அவ்வளோ சோறு திங்கலாம். சார் தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிருங்க சார். சப்பாத்தி போட்டு தோசைக்கல்லாம் எரிஞ்சிருச்சு நேற்று நைட்டு. திங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. நானும் பின்னாடி தான் பிச்சு வீசுதாக்குன்னு நினச்சேன். கடைசிக்கு பார்த்தா எல்லாத்தையும் பிச்சு வாய்க்குள்ள தான் போட்டுக்கிட்டு இருக்கு. சும்மா என் ஜெயின்ஸ் எதுவும் சொல்லாதீங்க சார். இப்போ கூட 500 ரூபா கொடுத்து ஐயர் கடை ஒரு கிலோ மிச்சம் வேண்டாம் சொல்லுது. ஆளுக்கு பார்த்து திங்கலாண்டு. அது ஒன்றும் இல்லை சார், ஜெயின்ஸ் என்னை பார்க்காம கோவத்தில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கோவத்தில் சோறு திங்காம தான் இருப்பாங்க. இது மற்றவங்களுக்கு இல்லாமலே தின்னுப்படுது. அது ஒரு டெக்னிக் சார். நல்ல டெக்னிக் அரபியப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களெல்லாம். இப்போ என் ஜெயின்ஸ் எங்கே சார்? அது என்ன மிச்சர் வாங்கிட்டு வரே இல்லை ஜெயிலில் உள்ள கம்பியெல்லாம் காராச்சவங்க மாதிரி கடிச்சு திங்கவான்னு கேட்டுச்சு. நான் போய் மிச்சர் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டேன். நீங்களே போய் பார்த்து கூட்டு போயிருங்க, நல்லா இருப்பீங்க. கம்பியே காராச்சவு மாதிரி திங்கிறா. திங்காலும் திங்க அப்படியாப்பட்ட ஆள் தான் ஜெயின்ஸு. என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு நான் மூட்டு நேரம் எடுப்பாங்கறையில எப்போ வெளிலுமே வேலையை முடிச்சிரு. ஏன் இவ்வளோ நேரம்? அதை ஏன் கேட்குறீங்க? நீங்கள் தான் ஒத்தாசைக்கு ஒரு வேலை பார்த்துற மாட்டிய. இந்த தேங்காவை திருவி கொடுங்கனே வந்து வாசலில் குரங்கட்டா உட்காந்துக்கிறிய. என்ன பொசுக்கு நம்மளை குரங்குன்னுட்டால? என்னடி குரங்குன்னுட்டா? தேங்காவை தானே திருவி கேட்டா, வர்றேன்னு தானே சொன்னேன். நீங்கள் எப்போ வர்றது? நம்ம எப்போ ஜெயின் சாமிக்கு சோறு கொண்டுட்டு போய் கொடுக்கறது? என்னடி சொல்கிற? ஜெயின்ஸாக்கு என்ன சோறு? என்ன பண்ணி வச்சுக்கிறா? இறாலானங்காச்சி, இறாலு வடை செஞ்சு, இறாலு பொரிச்சு, இறாலு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சு ஒரு டிப்பனில் இது கேரியர் செட்டில் வச்சுக்கிறேன். வாங்க போய் ஜெயின் சாமி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம். அப்படியா? ஆமாம்மா, ஜெயின்ஸா பட்டுக்கோட ராஜேஸ்வரி ஆஸ்பத்திரியில் புள்ள பெத்தெல்லாம் படுத்து கிடக்குறா. கொண்டுட்டு போய் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு அவளே ஜெயிலுக்குள்ளே வைக்கிறா. எங்கே நம்ம வரலான்னு தெரியலையம்மா இவெல்லாம். யாமாமி ஜெயிலில் பார்க்க விட மாட்டாங்க. இப்போ பார்க்க விட மாட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பொண்ணு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வரலாம். ஜெயின்தா ஜோடிச்சு வச்சுப்பா. ஜெயினில் வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கிளாஸ் எத்தனை கேட்டு எல்லாம் பாருவா. பாவம், அவளுக்கு யாரும் போட்டு கொடுக்காதுவா. இப்போ ஜெயிலில் வைக்கிறவளுக்கு ராலு வாழாவும் இதுவும் பொறிச்சிக்கிட்டு போய் பார்க்கலாமாவா? இவன் ஊரை சுற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறா பாருங்களேன். விடமாட்டாங்களோ? போங்க பண்ண, நானே திண்டுபிட்டு போய் படுக்கிறேன். என்ன ஜலகா, உங்க மாமிக்கு சோறு கொண்டு போய் கொடுக்கவே எங்க வீட்டுல வந்து அரை மணி தேங்காய் வாங்கிட்டு பண்ணிடலாம். என்னடி உச்சி கொண்டு போய் அரைமுடி தேங்காய் வாங்கினா ரோட்ல வந்து சொல்லி காட்டுறா? அப்படித்தாண்டி சொல்லுவேன். அந்த அயோக்கிய பொம்பளைக்கு சோறு கொண்டு போறதுக்கு எங்க வீட்டுல வந்து தேங்காய் வாங்குவீங்களா? நான் தானே அவளை பிடிச்சி உள்ளே போட்டு வச்சிருக்கேன். உச்சி குடும்பி என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்களே, வார்த்தையை அளந்து பேசுங்க. ஓஹோ, உங்க மாமிக்கு சோறு கொண்டுட்டு போறீங்கன்னு கேட்டோடனே உங்களுக்கு கோபம் வந்துருச்சோ? அளப்பா என்ன திறக்கணும்? கேப்பின்னா எடுத்துட்டு வாங்க மாமியா மருமகனும். சும்மா இருக்கிற நம்மள்கிட்ட வர்றா பாருங்க சந்திரனிப்பா. ஏன்டி நான் என்னடி பண்ண உன்னை? ஏன்டி என்னட்ட வர்றா? நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே நீங்க சும்மா உட்காந்துட்டீங்களா? சும்மா இருக்கிறது ஒரு குத்தமாடி. கேளுங்களேன். அந்த மனுஷன்ட்ட ஏன்டி போறா? ஊமாட்டுக்கு தானே ஊழலையை பார்த்து அடிக்கிறாங்க. உச்சி குடும்பி உங்க மாப்பிள்ளை வந்ததுலேருந்து உங்க நடப்பும் இது ஒன்றும் சரியில்லை. ஏன் நடப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன நடப்பை பத்தி நான் பேசுறா? அடியே அப்படி தாண்டி பேசுவேன், வாய அடக்கடி. உங்களை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆமா ஆமா, அப்படியே உங்களையும் பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ? அவுத்து விட்டுப்படுவேன். ஆஹாஹா, சண்டையில் வெளியே வந்தாதான் சரி. என்னமோ இருக்குது, என்னன்னு கேட்டுப்போம். என்னாடி உச்சி குடும்பி என்ன சொல்லுவா பார்ப்போம். சொல்லுவாங்க இதான் சாக்குன்னு தெருவில் உட்காந்துக்கிட்டு எல்லா செய்தியும் கேட்டு போலான்னு பாக்குறீங்களா? எல்லாம் கூட்ட
அடி செருப்புல வாயில உச்சி குடும்பி என்ன வர வர பேச்சு கூட்டிக்கிட்டு போகுதே. நானும் சரி சின்ன குட்டிவா பேசிக்கிட்டு இருக்கிறாள்னு பார்த்துக்கிட்டீங்களாக்கா உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாளுவா. வாயை மூடுங்க. ஓ, அப்படி போகுதா? ஏன் உங்க மருமகளை வாய மூட சொல்ல வேண்டியதானே? என்ன மூட சொல்றிய? திருப்பிக்கிட்டு உங்க வாய மூடுந்தாங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மூஞ்சி கொண்டு எங்க வச்சுக்கிறீங்க? அதானே இவள் எவ்வளவுமா ஐடியா போட்டு கொடுக்குறா அவளுக்கு. வாயை மூடுமா நீ. மரியாதை சொல்லிடுவோம் இதுக்கு. மாமி நான் அடுத்தவ பேச கேட்டுக்கிட்டுலாம் பேசுறவ கிடையாது. அவ சொல்றாட்ல நான் உங்களை வாய மூடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நானா சொல்றேன் நீங்க வாய மூடுங்க. இதுக்கு அவ தேவலை பழக்க. நீ இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் நான் சும்மா வர மாட்டேன். போய் மரியாதை அந்த அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டு வா. அரைமுடி என்னடி அரைமுடி பக்கிருச்சு. நாளைக்கு முழு தேங்காய் வாங்கி மூஞ்சில வீசுறேன்டி. உங்களுக்கு உங்களுக்கு வட்டி மாதிரி எனக்கு தர பாக்குறீங்களா? அந்தெல்லாம் வேணும். எனக்கு அரைமுடி தான் வேணும். அந்த அரைமுடி தான் வேணும். அந்த அரைமுடி தான் வேணும். தேங்காய் திருவிட்டுங்க போட்டு கொட்டாங்கச்சி எடுத்து மூஞ்சில வீசுறீ சொல்லகா. சந்திரன் இப்ப போகட்டும் உள்ளறக்க. என்ன மாதிரிமா கத்துறா கரப்பா மூச்சு என்ன. என்ன சிட்டங்க ஒரே சவுண்டா இருக்குது. ஐயோ சிட்டு சண்டை போட்டு சிட்டு வா சிட்டு விழுறா. என்ன கத்திக்கிட்டு இருக்க? ஏன் என்ன ஆச்சு? நீங்க போங்க உள்ள இருக்க. நான் வந்துடுறேன். இவ்வளோ சும்மா விடக்கூடாது. எப்போ சும்மா விட்டு தான் இப்படி போயிருச்சு இந்த நேரக்கு. சிட்டு எதனால அப்புறமால பேசிக்கலாம். வா சிட்டு விழுறக்க. கூப்பிடல சிட்டு. என்னடி எல்லாரும் மாப்பிள்ளை எப்படி மரியாதை இல்லாம பேசிவிட்டா? ஐயோ மிதிப்பால நம்ம ஓடிடுவோம் உள்ள இருக்க. நல்ல மனுஷன். இந்த சந்திரன் பாட்டில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருமா அவரு. ஆனா உச்சுக்குடுமி உனக்கு முட்டு வாய் ஆவாது. வாய குறை. நீ குறை உங்க மாமியா குறை. நான் என்னடி குறை? சந்திரன் நம்ம என்ன சொல்றோங்கிறதுமா புரிய மாட்டேங்குது. தண்ணியை குடிச்சு வந்து அப்புறமா பேசுறேன். தண்ணி தான் வலிக்குது எனக்கு. வந்துருடி சொல்லகா. உள்ள இருக்க ஓடிடு வந்து வெறி நாய் திரும்பி வர்றதுக்குள்ள. அப்பவே சொன்ன ஒரு தேங்காவை உரிச்சு கொடுத்து திருவி கொடுத்துட்டு போங்கன்னு. பின்னே வந்து உட்கார்ந்து உங்களால இவ்வளவு கலவரமும். அதானே கடைசியா பழியத்துக்கு யார் மேலேயாவது போட்டுட்டு போயிடணும். போ உள்ளறக்க. ரால் வாடாவை பொறி வர்றேன். இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ கருவினில் ஏனோ கலைஞ்சிடத்தானோ என் மீதி எப்போதே தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில் நானே கரைந்திருப்பேனே. என் தலையெழுத்தென்ன முதலெழுத்தென்ன கண்டுபிடி. மிச்சர் வாங்க பணம் கழிச்சலாயிருவானா இன்னும் ஆளை காணோம். பசிக்குது. ஜெயின்ஸ் டார்லிங் ஜெயின்ஸ் டார்லிங். அரபியப்பா ஜெயின்ஸ் அவ மீட்டு கொண்டு போனாரா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாமா. அஸ்லான்னு பேர் சொல்லியிருந்தீங்க. அஸ்லா நல்லா இருக்கீங்களாமா? ஹாய் ஜவஹா மாமி, மை நேம் அஃப்ரித். 15th செப்டம்பர் பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. நைஃபா பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நைஃபா நல்லா இருக்கீங்களாமா? ஆர் இக்ரா மதுக்கூர் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பேர் சொல்லியாச்சுமா? நல்லா இருக்கீங்களாமா? அசார் மகள் அல் சஃபா விருத்தாச்சலம் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லியாச்சுமா? நல்லா இருக்கீங்களா அல் சஃபா?